விக்னேஸ்வராய நமः. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். லாபபலம், எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய எண்ணங்கள், சிரமங்கள் அதிகமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய யோகம் பெற்ற தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தின் புரட்டாசி மாதத்திற்கான பலாபலங்கள். அன்பர்களே, முதல்ல கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் பலன்களும் நன்றாக இருக்கும். அதன்படி முயற்சிக்குரிய 3ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்தில் ராகு பகவானும், 6ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பார்வையோடு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் இடத்தில் சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதுமே கிரக அமைப்புகள் இப்படி தான் இருக்கிறது. பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, பணப்பொருளாதாரம் நன்றாக இருந்தால் லாப பலன்களும் நன்றாக இருக்கும். அதன்படி இந்த மாதத்தில் தனாதிபதியாகிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார். இது உங்களுக்கு பணப்பொருளாதாரத்தில் கொஞ்சம் முடக்கம் கொடுக்குற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தனுசு ராசி என்பதில் வரக்கூடிய பணத்தை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து செலவு செய்யுங்கள். ஏன்னா அதிகமாக செலவு செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு புரட்டி போட்டு விட்றோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அப்போ பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்க்கறதுனால கடனாவது பணம் வந்து தான் சேரும். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் கிடைக்குது. சூரியனும் புதனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல உட்கார்றப்ப தர்மகர்மாதிபதி முன்னோர்களில் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு வந்த பணத்தை சரியான முறையில் பயன்படுத்தினாலே அதே உங்களுக்கு லாபம். இப்படி பார்த்திங்கன்னா அந்த கடன், வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இதெல்லாம் சரியான நேரத்தில் கட்டுட்டிங்கன்னா அந்த கூடுதல் வரியிலேருந்து உங்களுக்கு விளக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் மறந்துட்டேனாலும் அது வட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாயிரும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அடுத்து குடுக்கல் வாங்கலில் நிதானமான போக்கை கடைபிடிங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி உங்களுக்கு இந்த பணப்பொருளாதாரத்தை கையாளணும் அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட திறமை மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் அருமையான மாதம். நல்ல தொழில் நல்லா நடக்கும், வியாபாரங்கள் சிறப்பாக நடக்கும், தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும், தொழிலாளர்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அந்த பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்க போகிறது. ஆனால் அந்த உழைப்பு எவ்வளவு இருந்தாலும், வியாபாரம் எவ்வளோ நடந்தாலும், அந்த பண பொருளாதாரம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் கொஞ்சம் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம். ஏன்னா நல்ல வேலை நடக்கும், பணம் கிடைக்காது. வியாபாரங்கள் அதிகமாக இருக்கும், கடனில் போய் முடிஞ்சிடும். அதனால் இது எல்லாம் சரியான முறையில் நீங்கள் கையாண்டீங்கன்னா இந்த மாதம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். அடுத்து வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் வளர்ச்சியில் அமர்ந்திருக்கனால, அது வக்ரகதியாக அமர்ந்திருக்கனால இந்த வக்ரங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் நிவர்த்தி ஆகிவிடும். அப்போ வளரும் பாவத்துக்கான முட்டுக்கட்டைகளெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உடல்நிலைகளை சற்று கவனமாக பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்படணும்னா இந்த மாதம் 11, 12 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராசம் வருகிறது. அதனால் அந்த நாட்கள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் முழுவதுமே சுப செய்திகளும் சுப யோகங்களும் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்படணும்னா இந்த மாதத்தில் 3, 4, 7 ஆகிய தேதிகளில் தேய்பிறை சுப முகூர்த்த நாட்களாகவும் 18, 21, 28, 30 ஆகிய தேதிகளில் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்களாகவும் வருகிறது. அதனால் சுபமுகூர்த்தத்தை பற்றி பேசுகிறதுக்கும் அதை உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். கன்னியா மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகமான மாதம். குறிப்பாக சொல்லப்போனோம்னா இந்த மாதத்தில் 2ஆம் தேதியில் இருந்து 15ஆம் தேதி வரை மகாலய பட்சத்து திதிகள் வருகிறது. இறந்த முன்னோர்களுக்கு, அவரவருடைய இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண வழிபாடு செய்கிறதுக்கான அந்த சிறப்பான காலகட்டங்கள் இந்த மகாலய பட்சத்தில் வருகிறது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனீங்கன்னா இந்த மாதத்தில் 16ஆம் தேதி மகாலய பட்சத்து அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசை திதியில் இந்த ஒரு அமாவாசைக்கு அவர்களுக்கு திதி தர்ப்பண வழிபாடு செஞ்சிங்கன்னா ஓராண்டு செய்த அந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிச்சினால் இன்னும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும்.
அடுத்து இந்த மாதத்தில் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி நவராத்திரி வருகிறது. முப்பெரும் தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமி தினமாகவும் வருகிறது. அதனால் தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமும் பலமும் படும். ஏன்னா உங்கள் 7ஆம் இடத்தை புதபகவான குரு பகவான் பார்க்கிறார். அதனால் எவ்வளவு பிரச்சனை வில்லங்க வேக்கணங்கள் வந்தாலுமே உங்களுக்கு உங்களுடைய கணவருடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். கொண்டவன் துணை இருந்தால் கூரை ஏறி கூவலாம் அப்படிங்கிற விதிப்படி கணவனுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல பலன்கள், அதாவது லாபங்கள் நிறைய கிடைக்கும். அதாவது கட்டடக்கலை சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. குறிப்பாக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையும், திருமணமாகாத பெண்களுக்கு சுபமங்கல யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறனால இந்த மாதத்தில் வரக்கூடிய 4 சனிக்கிழமைகளிலும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். சுபமங்கல யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.